Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து நாளை மறுபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் திமுக தலையீடு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் புகார். போலி வாக்காளர்கள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் உடனடியாக விசாரணை நடத்தும்படியும் கோரிக்கை. எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் பிஎல்ஓக்களை திமுகவை சேர்ந்தவர்கள் மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதுடன் மாவட்ட ஆட்சியர்கள் வழியாக திமுக அரசு எஸ்ஐஆர் பணிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் படிவ விநியோகத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் திமுக பிஎல்ஏக்கள் படிவங்களை பறிமுதல் செய்வதாகவும் புகார். பிஎல்ஓடம் இருக்கின்ற அந்த படிவங்களை மொத்தமாக எடுத்து செல்கிறார்கள், வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இன்னும் கேட்டால் அச்சுறுத்தி, மிரட்டி, உருட்டி திமுக நிர்வாகிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த படிவங்களை மொத்தமாக கொண்டு சென்று அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் என்ன? இறந்த வாக்காளர் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது, குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது, இரட்டை வாக்காளர்கள் மீண்டும் பதிவு செய்யப்படுகிறது. தமிழக வாக்காளர் பட்டியலில் யார் யார் இடம்பெற வேண்டும், யார் யார் பெயர் நீக்கப்பட வேண்டும் என்பதை திமுகவினரே முடிவு செய்கின்றனர். ஒரு நியாயமான வாக்காளர்களுக்கு வாக்கு பறிபோய்விடக்கூடாது என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் ஏன் அச்சம் ஏற்படுகிறது என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி. எஸ்ஐஆர் படிவம் நிரப்பும் விவகாரத்தில் சென்னை மாநகராட்சியில் மிக பெரும் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுவதாகவும் எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூரில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கண்டனம் முழக்கம். வாக்குச்சாவடி அலுவலர்களை மிரட்டாதே சேர்க்காதே போலி வாக்காளர்களை சேர்க்காதே எப்படி வந்தது கொளத்தூர் தொகுதியிலே இல்லாத வீட்டிலே 68 ஓட்டு எப்படி வந்தது? அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினருடன் இணைந்து முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். சென்னையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் எச்சரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இன்னும் சில நாட்கள்ல இருக்கின்ற நாட்கள்ல ஒழுங்கா இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்ய தவறுனா அதற்குரிய விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு. அது மீண்டும் நாங்க தான் வருவோம். வந்தா அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் அவர் தெரிஞ்சா நல்லது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர ஆணையர் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நேர்மையா நடக்கணுன்றதுதான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட. அதுக்கேற்ற வகையில சென்னை மாநகர ஆணையர் இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க. காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் நிகழ்த்தும் முறைகேடுகளை கண்டித்து
அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் எஸ் வைகை செல்வன் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினருக்கு எதிராக கண்டனம் முழக்கம். G20 நாட்டு தலைவர்களின் 20வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தென்னாப்பிரிக்கா பயணம். ஜோனஸ்பர்க் நகரில் வருகிற 22, 23 ஆகிய தேதிகளில் நடக்கும் G20 உச்சி மாநாட்டில் காலநிலை மாற்றம், எரிசக்தி மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். பீகார் மாநில முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பதவியேற்றார். 10வது முறையாக முதல்வராக பதவியேற்ற நிதிஷ்குமாரின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்ற நிதிஷ்குமாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மக்களின் தீர்ப்பு நம்பிக்கையையும் தொடர்ச்சியான நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கான விருப்பத்தை பிரதிபலிக்கிறது என்றும், புதிய அரசாங்கம் மக்களின் நலன் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து தன்னலமில்லா உழைப்பை மேற்கொள்ளட்டும் என்றும் வாழ்த்து. சென்னை ஷெனா நகரில் ஓய்வு பெற்ற நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி வீட்டு உதவியாளராக பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஆடு மேய்க்கச் சென்ற மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணை கர்ப்பமாக்கிய 65 வயது முதியவர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை MKB நகரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் குறையாத பாலியல் குற்றச்சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் காளியப்ப கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை கடத்தி குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய பெயிண்டர் உட்பட 6 பேர் போக்சோ வழக்கில் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்களால் பள்ளி சிறுமிகள் அஞ்சி நடுங்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூர் அருகே போதை மாத்திரை விற்ற இன்ஸ்டா பிரபலம் உள்ளிட்ட 6 பேர் 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகளுடன் பிடிபட்டனர். திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாள் முதல் காய்கறி, மளிகை பொருட்கள் விற்பனை போன்று போதைப் பொருட்கள் விற்பனையும் களைகட்டி இளைஞர்களை போதையின் பாதைக்கு இழுத்துச் செல்வதாக பொதுமக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே ஆந்திராவிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ குட்காவுடன் ஒருவர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாய் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து இளைஞர்கள், கூலி தொழிலாளர்களை சீரழிப்பதாக பொதுமக்கள் கெடும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் கஞ்சா நகரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் கெடும் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் போதை மாத்திரை விற்ற 5 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதால் போதை கலாச்சாரங்கள் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்குடன் ஆட்டோவில் கஞ்சா கடத்திய கொலை குற்றவாளி உட்பட 3 பேர் சிக்கினர்.
சிறைக்கு செல்லும் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்த விடிய அரசின் ஏவல்துறை தவறுவதால் குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடும் அவலம். தென்காசி மாவட்டம் சுரண்டை கிராமத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி கல்குவாரி இயங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. முறைகேடுகளில் ஈடுபடுவதில் திமுகவினருக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் இல்லை காங்கிரஸ் கட்சியினர் என பலரும் விமர்சனம். சென்னை மந்தவெளி ரயில் நிலையம் அருகே ரவுடி ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சுதந்திரமாக வலம் வரும் ரவுடிகள் ஒருவரை ஒருவர் பழி தீர்த்துக் கொள்வதால் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காடு பகுதியில் ரஞ்சித் என்ற இளைஞர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கவிராஜ் என்ற இலங்கை தமிழர் கொலை செய்யப்பட்ட அவலம். முகாமில் பதிவில்லாத நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் கொலை, கொள்ளை போன்றவை சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாகவும் பதிவில்லாத நபர்களை வெளியேற்ற வலியுறுத்தி உயிரிழந்தவரின் உறவினர்கள் போராட்டம். சென்னை போரூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த மனைவியை கத்தியால் தாக்கி கொலை செய்த கணவர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் நிலத்தை விற்பனை செய்ததற்கு கமிஷன் தராததால் இளைஞர் ஓட ஓட வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஸ்டேட்டிங் பேங்க் ஏடிஎம் மையத்தில் பணம் செலுத்த வந்தவரிடம் டிப்டாப் உடையில் வந்த இளைஞர் தன்னோட தாய் மருத்துவமனையில் இருப்பதாகவும் ஜிபேயில் பணம் அனுப்புவதாக நூதன முறையில் ஏமாற்றி 10,000 ரூபாயை பறித்து சென்ற அவலம். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் இடையங்குளத்தூரில் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவரை அடித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவியும் மாமியாரும் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு முகாமில் நைஜீரியா மற்றும் கானாவைச் சேர்ந்த கைதிகள் தங்களை சொந்த நாட்டிற்கு அனுப்ப கோரி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கைதிகளை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சென்னை புழல் சிறைக்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதி. சென்னை கோயம்பேடு பகுதியில் உணவக ஊழியர்கள் 2 ஆட்டோவில் கடத்திச் சென்று கொடூரமாக தாக்கி பணமும் செல்போன்களும் பறித்த 3 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் இரவு நேரத்தில் வெளியே செல்வதற்கே அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திமுக ஆட்சியில் தமிழக கடலோரங்களில் சட்டவிரோத கடத்தல் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு விதி மீறல்கள் தொடர்ந்து தலைவிரித்தாடுவது மீண்டும் நிரூபணம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 400 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் சீர்கெட்டிருக்கும் சட்டம் ஒழுங்கின் லட்சணத்திற்கு சாட்சி என மக்கள் சாடல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரில் ஆய்வு செய்ய வந்த திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். அடிப்படை வசதிகள் கேட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய நிலையில் பதில் கூற முடியாமல் திணறிய திமுக எம்எல்ஏ. மதுரையில் தனியார் நிறுவனத்துடன் ஏற்பட்டிருக்கும் ஊதிய பிரச்சினை காரணமாக பணிகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள்.
தனியார் ஒப்பந்த நிறுவனம் மற்றும் தூய்மை பணியாளர்களிடையே நிலவி வரும் தொடர் பிரச்சனையால் தூய்மையற்ற நகரமாக மதுரை மாறி வரும் நிலையில் இதுகுறித்து விடியாத அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ரொட்டிக்கடை அரசு பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மரணத்திற்கு பள்ளி ஆசிரியர்களே காரணம் என மாணவி பேசிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி. மாணவ மாணவிகளின் உயிர் பறிக்கும் நிலையங்களாக மாறியிருக்கும் கல்வி நிலையங்கள் குறித்து ஆய்வு செய்யாமல் தான் ஆய்வு செய்து பட்டம் பெற்றதாக விளம்பரம் தேட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா என பெற்றோர் ஆவேசம். அந்த மிஸ் வந்து என்னை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸில் வச்சு என்னை வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க கூட உட்கார வச்சு எழுத வச்சாங்க. ஆனால் நான் ஸ்லோ லேர்னர்ஸ் இல்லை, நான் நல்லா படிக்கிற பொண்ணு. முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாத்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி என் கண்ணத்துலேயே அரைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை அரைஞ்சாங்க. இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி வீட்டில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தற்கொலைக்கு முன் மாணவி அளித்த வாக்குமூலத்தில் தனது தற்கொலைக்கு ஆசிரியர்களே காரணம் என தெரிவித்துள்ளதால் திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகளை அனுப்பவே பயமாக உள்ளதாக பெற்றோர் சாடல். கரூர் மாவட்டம் சின்ன வடுகப்பட்டியில் கோவில் இனாம் நிலத்தில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளுக்கு அதிகாரிகளுக்கு சீல் வைத்ததை கண்டித்து 4 பேர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற அவலம். இந்து சமய அறநிலையத்துறையின் அராஜக நடவடிக்கையை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அராஜகமாக கைது செய்து ஸ்டாலினின் ஏவல் துறை அராஜகம். ராணிப்பேட்டையில் விடுதியில் காயமடைந்த அரசு பள்ளி மாணவனுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடனடியாக சிகிச்சை அளிக்காமல் 3 மணி நேரம் காக்க வைத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடுதியில் போதிய கண்காணிப்பு இல்லாததும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவன் சிகிச்சைக்காக காக்க வைக்கப்பட்டதும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கும் நிலையில் திமுக அரசு அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக திமுக கூட்டணியில் உள்ள விசிக MP ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. 1377 குற்றங்கள் இந்த SC மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. அது 2022 400 குற்றங்கள் அதிகரித்து அது 1761 அது உயர்ந்திருக்கு. இப்போது 2023ஆம் ஆண்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை 1921 என்று இன்னும் அதிகரிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் 2022 நடந்த குற்றங்களை விட 2023 அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அது அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மறுத்த கிராமத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் மீது வேண்டுமென்றே திமுகவினர் கூலிப்படைகளை ஏவியும் பொய் வழக்கு போட்டும் மிரட்டுவதாக புகார். தங்களுக்கு வாக்களிக்காத பகுதிகளை புறக்கணித்தும் வாக்களிக்காத மக்களை துன்புறுத்தியும் தீயசக்தி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக கடலாடி பகுதி பெண்கள் குற்றச்சாட்டு.
திமுக ஆட்சியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தரம் குறைந்து சமயம் சார்ந்த தத்துவம், கிறிஸ்தவம், பௌத்தவம், சமணம் மற்றும் அரபு, உருது, சமஸ்கிருதம் போன்ற துறைகளில் ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறாத அவலம். மாணவர்கள் சேராத துறைகளுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் சம்பளம் வழங்கி நிதி வீணடிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் பாதுகாப்பு குறைபாட்டால் பொது போக்குவரத்தை தவிர்த்து தனியார் வாகனங்களையே நாடும் பெண்கள். பேருந்து, ரயில் நிலையங்களில் 22% பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளான நிலையில் 52% பேர் இருசக்கர வாகனத்தையே நாடுவதாக சிபிஎம் ஆய்வில் தகவல். கடந்த 6 மாதங்களில் 40 கோடிக்கு மேல் வரி வசூலித்த மாநிலத்தில் முதலிடம் பெற்ற ஆவடி மாநகராட்சி. குடிநீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகளின் தரம் மேம்படாத நிலையில் வரி வசூலிப்பதில் காட்டும் ஆர்வத்தை நகர்ப்புற சேவைகளில் காட்டாமல் திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் கடும் அதிருப்தி. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்ப அறிவிப்பை வெளியிட்டு சில மணி நேரங்களிலேயே அதை வாபஸ் பெற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம். முறையான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என கூறப்படும் நிலையில் விடியாத அரசின் இந்த தொடர் குழப்பங்கள் ஆசிரியர்களை வதைப்பதாக குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்து திமுக அரசு ஏமாற்றியதாகவும் 35,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் ஊழியர்கள் கடும் பணிச்சுமையில் தவிப்பதாகவும் திமுக கூட்டணியில் உள்ள CITU தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. 2 மாதங்களாக போராட்டம் நடத்தியும் ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் இனியும் தங்களை ஏமாற்றி வரும் விடியாத அரசுக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடம் கற்பிக்க தயாராக இருப்பதாகவும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் உறுதி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் தவறான நிர்வாகம் காரணமாக பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றம். உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என வாக்குறுதி அளித்த திமுக மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பு. அரசு உதவி பெறும் பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்காமல் இருக்கும் விடியாத திமுக அரசை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் 2வது நாளாக போராட்டம். புகார் மனு மீது உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பல்கலைக்கழக பேராசிரியர்களை கைது செய்த போலீசார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் மருத்துவம் படிக்காமல் மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். விடியாத திமுக அரசு தமிழகத்தில் உள்ள போலி மருத்துவர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் செய்யக்கோரி 4வது நாளாக சென்னை அம்பத்தூரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்கள். உயிர் போனாலும் பரவாயில்லை, விடியா திமுக அரசு உரிய பதிலளிக்கும் வரை தங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என விடியாத அரசுக்கு எச்சரிக்கை. சென்னை கோயம்பேடு சந்தையில் பணியாற்றி வந்த குழந்தை தொழிலாளர்கள் 16 பேர் மீட்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை தொழிலாளர்கள் முறை, குழந்தை திருமணம் உட்பட அனைத்து சட்டவிரோத செயல்களும் தங்கு தடையின்றி நடைபெறும் அவலம். திருப்பூர் மாநகரில் தினசரி சேகரிக்கப்படும் 700 டன் குப்பைகளை முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரி பாறை குழிகளில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதித்து கருப்பு நிறமாக மாறியதால் அதிர்ச்சி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாசடைந்த நீரை பாடை கட்டி பட்டாசு வெடித்து தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்து வந்த பொதுமக்கள். இந்தியாவின் காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு. அதிநவீன நோயறிதல், தடுப்பு பராமரிப்பு மற்றும் நோயாளி ஆதரவு போன்ற திட்டங்களின் பலன்கள் காசநோய் ஒழிப்பு முறைக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக தகவல்.
தோட்டக்கலை துறையையும் வேளாண்மை துறையையும் இணைக்கும் விதமாக உழவர் அலுவலர் தொடர்பு 2.0 என்ற திட்டத்தினை தொடங்கிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இரு துறைகளையும் இணைப்பதால் இரு துறையை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்டக்கலை அலுவலர்கள். கைவிடுங்க, கைவிடுங்க, உழவர் நலனை பாதிக்கும் 2.0 திட்டத்தை கைவிடுங்க, கைவிடுங்க. தோட்டக்கலை துறையில் 1550 தோட்டக்கலை விரிவாக்க அலுவலர் பணியிடங்களை நீக்கும் விடிய அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு. திட்டத்தை ரத்து செய்யக்கோரி தோட்டக்கலை அலுவலர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் ஐரணிபுரம் பகுதியில் மின்சார பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஆய்வாளரை கடுமையாக தாக்கிய இளைஞர். மின் கம்பிகளுக்கு இடையூறாக இருந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்றிக் கொண்டிருந்த போது இளைஞர் தகராறில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசல் முன்பு நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் உண்ணாவிரத போராட்டம். ஊதிய உயர்வு, குறைந்தபட்ச ஓய்வூதியம், விடுப்பு வசதிகள் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் கையில் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்து நூதன போராட்டம். கோழிப்பண்ணை தொழில்கள் மற்றும் விவசாயம் ஆகியவற்றை மேற்கொண்டு வரும் நிலையில் 750 ஏக்கர் நிலங்களை அரசு கையகப்படுத்துவது தங்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு அழிப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய மாணவர்களில் 97% பேர் வெளிநாட்டில் படிக்கும் போது தொழில் சார்ந்த கல்வியை விரும்புவதாக தகவல். இந்திய மாணவர்கள் தொழில்முறை திறன்களை அதிகம் எதிர்பார்ப்பதாக லண்டன் நகர பல்கலைக்கழகம் அறிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மாதவரம் பகுதியில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். அரசு சார்பில் கோயில் கட்ட மாற்று இடம் வழங்கியும் திமுக நிர்வாகியின் தூண்டுதலின் பேரில் பொதுமக்களுக்கு இடையூறாக கோயில் நிலத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்த இடத்துல தான் நாங்கள் தீ மிதி திருவிழா மிக சிறப்பாக பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல கவர்மெண்ட் விதியை மீறி கட்டுது. அந்த பஞ்சாயத்து அலுவலகம் கொடுத்த ஒர்க் ஆர்டர், கலெக்டர் ஆர்டர் கொடுத்த இடம் விநாயகர் கோயில் ஊர் உள்ள இருக்கு. அந்த இடத்த விட்டுட்டு இவங்க வேணும்னே இந்த இடத்துல அடிகள் நாட்டி வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். வேலூர் மாவட்டம் பரதராமி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த மூக்கை பிடித்து நின்றபடி வலியுறுத்திய மாணவர்களின் பெற்றோர். விடியாத ஸ்டாலின் அரசு ஆக்கிரமிப்பு கால்வாய்களை சீரமைக்காததே மழைநீர் தேக்கத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டும் பெற்றோர், இதேபோல் மழைநீர் வரும் காலங்களில் தேங்கினால் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க இயலாத நிலை வரும் எனவும் வேதனை. டாய்லெட் தண்ணி எல்லாமே இந்த ஸ்கூல்ல தான் ரொம்புது. இதுக்கான ஒரு நிரந்தரமா தீர்வு எங்க ஸ்கூலுக்கு கண்டிப்பா தேவை. ஸ்கூல் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் பசங்க சேர்க்கணும்னா கூட யார் சேர்க்குவாங்க? இந்த பிரச்சனை பார்த்துட்டு யார் நானே ஆகட்டும், இப்போ என் பையன் அடுத்த பையன் இருந்தா இந்த ஸ்கூல்ல பார்த்தா கண்டிப்பா சேர்க்க மாட்டேன். இந்த பிரச்சனையில அவன் எஜுகேஷன் கூட ஸ்பாயில் ஆகுது. வேற ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துடலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வேணவே வேணான்ட்டு தான் தோணும். எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் இதுதான் தோணும். திருப்பூர் நெஞ்சப்பா அரசு பள்ளியில் தாமதமாக வந்ததற்காக தரக்குறைவாக பேசிய தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியல். விடியாத திமுக ஆட்சியில் தலைமை ஆசிரியர்களுக்கு எதிரான புகார்கள் அதிகரிக்கும் நிலையில் அவர்களுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை கல்வித்துறை வழங்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அருந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழப்பு. மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு அனாதீன நிலத்தை விடியா அமைச்சர் மனோ தங்கராஜ் போலி ஆவணங்கள் மூலம் தன் தங்கை மீது பத்திரப்பதிவு செய்ய உதவிய தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்காதது ஏன்?
ஆக்கிரமிக்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலம் எவ்வளவு மீட்கப்பட்டது என்பது குறித்து நாளை அறிக்கையாக தாக்கல் செய்ய வருவாய்த்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் உள்ள கடல் பகுதிகளில் தீவிரவாதிகள் நுழைவதை தடுக்கும் வகையில் நடைபெற்ற சாகர் கவாச் என்னும் பாதுகாப்பு ஒத்திகை. தமிழகத்தில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவாரூர், திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் ஒத்திகை நடைபெற்ற நிலையில் மும்பை தாக்குதல் போன்ற அச்சுறுத்தல்களை முறியடிக்க இந்த ஒத்திகை உதவும் என கடலோர காவல்படை தகவல். ஜொமேட்டோ நிறுவனம் வாடிக்கையாளர்களின் அனுமதியுடன் தொலைபேசி எண்களை உணவகங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். இதனால் விளம்பர அழைப்புகள் மற்றும் மெசேஜ்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக வாடிக்கையாளர்கள் கவலை. தென்காசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் சனிக்கிழமை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24இல் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. நாளை விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. 20 ஆண்டுகளுக்கும் பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம். கனரக சரக்கு லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணம் 3500 இருந்து 25,000 ரூபாயாகவும், கார்களுக்கு 10,000 இருந்து 5,000 ரூபாயாகவும், இருசக்கர வாகனங்களுக்கு 600 இருந்து 2,000 ரூபாயாகவும் உயர்வு.